வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். இன்னைக்கு நம்மளோட யூஜி டிஆர்பி டாபிக்ல நியூ கிரிட்டிக்கல் தியரிஸ்ல முக்கியமான 4 டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போஸ்ட் மாடர்னிசம், நியூ கிரிட்டிசிசம் பத்தி டீடைல்ட் அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். இதுல 4 கிரிட்டிசிசம் பத்தி ஒரு அவுட்லைன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல எடுத்துக்கிட்டோம்னா ஈகோ கிரிட்டிசிசம். ஸோ ஈகோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லிட்ரேச்சரும் என்விரான்மெண்ட்டும் எந்த அளவுக்கு இன்டர் கனெக்டட், இன்டர்லிங்க்டு, இன்டர் டிசிப்ளினரி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எழுதுறதா இந்த லிட்ரேச்சர். சோ லிட்டரரி தியரி அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ராபர்ட் ஃப்ரோஸ்டோட ப்ளூபெரி வந்து ஒரு போயம். அது வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை அவ்வளவு அழகா டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த லேண்ட்ஸ்கேப்போட விஷயத்த வந்து நம்ம மைண்ட்ல வச்சிருந்தா மட்டும்தான் அந்த கிரிட்டிசைசேஷன் கரெக்டா இருக்கும். சோ இதை தான் நம்ம என்விரான்மெண்ட் அந்த லிட்ரேச்சரை கனெக்ட் பண்ணி நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு பேர் தான் ஈகோ கிரிட்டிசிசம்னு சொல்றாங்க. அடுத்து நியூ ஹிஸ்டாரிசிசம், த சேம் இன்டர்லிங்க் பிட்வீன் த ஹிஸ்டரி அண்ட் த லிட்ரேச்சர், அதை தான் நம்ம நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மோட் ஆஃப் ஆங்கிலோ அமெரிக்கன் அப்படின்னு சொல்றாங்க இத. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டாரிசம், கிங் ரிச்சர்ட் III இல்ல ஹென்ரி IV அந்தந்த பீரியட்ல என்ன மாதிரியான ரெவல்யூஷன்ஸ்லாம் ஹிஸ்டரியில இருந்துச்சு, அந்த பீரியட்ல அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஹிஸ்டரியில எவ்வளவு தூரம் இருந்துச்சு நம்ம லிட்ரேச்சர்ல, இப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு பேரு தான் நியூ ஹிஸ்டாரிசம். அடுத்து பார்த்தோம்னா மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மார்க்சிஸ்ட்ங்கிறது ஆஸ் யூசுவல் நோஷன் ஆஃப் கம்யூனிசம். சோ இது ஃபவுண்டர் அப்படின்னு சொன்னோம்னா கார்ல் மார்க்ஸ். அவரோட கம்யூனிசம் அப்படிங்கிற தியரி எந்த அளவுக்கு லிட்ரேச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த தியரியை பேஸ் பண்ணி இந்த லிட்ரேச்சரை எப்படி ஜட்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிறதா ஒரு சிம்பிள் அவுட்லைன். இதை ஹைரார்கிக்கல் பவர் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். சோஷியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதை வந்து லிட்ரேச்சர் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சுதான் இது சொல்றாங்க ஹைரார்கிக்கல் பவர் ஸ்ட்ரக்சர். சோ ஹைரார்கிக்கல் பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கறத அழகா டிஸ்கிரைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷேடோ ஆஃப் ஃபாக்ஸ் எடுத்துக்கலாம், டெத் ஆஃப் சேல்ஸ்மேன் எடுத்துக்கலாம். சோ சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சரை வந்து ரொம்ப அழகா ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது எலைன் ஷோவால்டர் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் காயின் பண்றாங்க. சோ இது என்னன்னா ஜெண்டர் பயாஸ், ஸ்டீரியோடைபிக்கல் கேரக்டரைசேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹீரோயின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து ஜெண்டர் பயாஸை வந்து பிரேக் பண்ணிட்டு வந்தது தான் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜேன் ஆஸ்டனோட எம்மாவை சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விர்ஜினியா வூல்ஃப், எமிலி டிக்கன்சன் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் 4 இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் தியரி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோ கிரிட்டிசம், நியூ ஹிஸ்டாரிசிசம், அடுத்து மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம், அடுத்து 4th ஒன் பாத்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான தியரி, அவுட்லைன் சொல்லியிருக்கோம். இதை பத்தி ஃபர்தர் டிஸ்கஷன் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். If you like this video, like it, share it and subscribe my channel. Thank you.